ஹாய், வெல்கம் பேக் டு ஹலோ ஹரி சேனல். இன்னைக்கு நாங்கள் பலா பிஞ்சு குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்கி இது தான் எங்கள்கிட்ட வீட்டில் உள்ள மரம். இந்த முறை நல்லா காய்ச்சிருக்கு. இதில் தான் நாங்கள் ஒரு பலா பிஞ்சு பிக்க போகிறோம். முத்துனதும் இருக்குது இதில். வாங்க நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பலா பிஞ்சை பிச்சிட்டோம். மரத்துலேருந்து பிக்கும்போது சின்னதாக தான் இருந்துச்சு. பிச்சோன்னே நாங்கள் பிச்சோன்னே பெருசாக இருக்குது. இப்போ இதை ஃபுல்லாக நாங்கள் தோல் சீவி எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்களா எப்படி பால் வருதுன்னு. இப்போ இதை நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நாங்கள் இன்றைக்கி 2 பிஞ்சு பிளாக்காக எடுத்துருக்கோம். எங்களுக்கு ஒன்று சின்னதாக இருந்தனால. இப்போ அதை வெட்டியாச்சு. இன்னும் பாதியாக வெட்டிட்டு நம்ம கறி சட்டி இதை இன்னும் கொஞ்சம் வெட்டிட்டு நம்ம சட்டியில் போடலாம். பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் தோல். இது நாங்கள் தோல்லாம் எடுத்துட்டு இப்போ நாங்கள் அந்த பிசின் இருக்கும் பார்த்தீங்களா, நடுவில் சுற்றி வரலாம் காட்டின பிசினை ஒரு பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துக்கிடுவோம். எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் காணி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே மாடு ஒன்று கேட்டுச்சு நாங்கள் வெட்டிக்கிட்டு இருக்கவும். அதனால் அதுக்கும் ஒரு துண்டு போட்டு நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் பிசின்லாம் தொடச்சி வச்சுருந்த பலா பிஞ்சை 2 கட் பண்ணி ஒரு சட்டிக்குள்ளே போட்டுக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா மாடு எப்படி சாப்பிடுதுன்னு. மாட்டுக்கு தண்ணியே இருக்கலை, அதனால கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு வந்தோம். கண்ணுக்குட்டியும் வந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. நாங்கள் சில நேரம் இலை ஏதாவது வெட்டணுன்னா சாப்பாடு எல்லாம் கொடுப்போம். இப்போ அது கேட்டதுனால அந்த பலா பிஞ்சில் ஒரு துண்டு கொடுப்போம். நான் கொஞ்சம் பயம், அதனால தான் அப்படி பயந்து ஓடிட்டேன். பார்த்தீங்களா, இப்போ நான் இலை கொடுக்க போகிறேன் மாட்டுக்கு. சாப்பிடுது பார்த்தீங்களா. நாங்கள் எல்லாம் கொடுப்போம் எப்பயுமே. எப்படி சாப்பிடுது பாருங்களே. இப்போ நாங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருந்த பலா பிஞ்சை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். அதை சரசரன்னு அந்த தண்ணி கொட்டுற சத்தத்தை நாங்கள் மைக்கில் எடுத்தோம். ஆனால் அது ஆஃப் ஆகிருச்சு சார்ஜ் இல்லாத காரணத்தினால். இப்போ நான் மாங்காய் சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் மாங்காய் இருந்துச்சு, அதை வெட்டி நான் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. இந்த மாங்காய் எப்படியுமே நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் தேங்காய் திருவி எடுத்துக்கிடுவோம். என் வீட்டில் மற்ற திருவியும் இருக்குது, ஆனால் இதில் திருவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் சங்கு பூவில் டீ தான் செய்ய போகிறோம். எங்கள் வீட்டிலே உள்ள சங்குப்பூ தான் இது. அதை ஃபுல்லாக நாங்கள் பறித்து எடுத்துக்கிட்டு அதில் டீ போட்டு குடிப்போம். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த பூவெல்லாம் ஒரு கிளாஸ்லேயோ ஒரு கப்புலேயோ போட்டுட்டு நல்லா சூடான தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மாதிரி வச்சோன்னா அந்த கலர்லாம் உள்ளுக்கு இறங்கி எங்களோட டீ ரெடி ஆகிரும். ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது. இப்போ அந்த பூவெல்லாம் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம்.
இப்பயே அந்த பூவில் உள்ள ப்ளூ கலர்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இறங்குது. இப்போ நாங்கள் குடிச்சு பார்ப்போம். டேஸ்ட்னா பெருசாக இருக்காது, ஆனால் ஆரோக்கியத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்காக நாங்கள் குடிப்போம். ப்ளூ கலராக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ப்ளூவும் பர்பிளும் கலந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக அந்த கீழே உள்ள ப்ளூ கலர் மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து அந்த ஃபோனுக்கு அப்படி கேமராவுக்கு அப்படி விளங்குது. இப்போ நாங்கள் திருவி வச்ச தேங்காயிலெல்லாம் பால் எடுத்துக்கிடுவோம். இந்த கறிக்கு வந்து நாங்கள் கட்டாயமாக தேங்காய் பால் சேர்ப்போம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் அந்த தேங்காயில் உள்ள தேங்காய் பூவெல்லாம் வந்து நாங்கள் இப்படி புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். அந்த பாலை மட்டும் வேறு எடுத்துட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற பாலை வேறே எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து 2வது 3வது தடவை எடுக்கிற பாலை தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றணும். அதுக்காகத்தான் இப்போ இந்த திக்கான பாலை வந்து நாங்கள் வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து 2வது 3வது எடுத்த பாலை தான் இந்த பலாப்பிஞ்சில் ஊற்றிருக்கேன். இது கூடவே வந்து மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து ஓரளவு நல்லா வேக வைக்கணும். அதுக்கு நாங்கள் சில மசாலா எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது வந்து லைட்டாக கொதிக்குது. இப்போ இது நல்லா கொதிக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு செய்கிற அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நான் மிச்சம் இருக்கிறது மிளகாய் பொடி, மசாலா பொடி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இப்போ நாங்கள் அதையும் சேர்த்துக்கிடுவோம். இது வந்து மசாலா பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்தா நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சம் நான் கூடயே சேர்க்குறோம். இப்போ இது கூட வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து உரப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்தோன்னே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது வந்து ஓரளவு நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து நல்லா வெந்தோடனே நாங்கள் கட்டிப்பால் ஊற்றிக்கலாம். தோட்டத்திலே இருக்க போட்டுக்கணும், மறந்துட்டோம், அதனால இப்போ போட்டுக்கிறோம். பிரியாணியில சேர்த்தா நல்லா எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி இலையும் இருக்குது, அதையும் நான் வந்து பிச்சு சேர்த்துக்கிறேன். பிறகு ரம்ப, இது 3 தான் நாங்கள் இப்போ சேர்க்க போகிறோம். இதை வந்து இப்போ நல்லா கழுவிட்டு நாங்கள் செஞ்சு வச்சுருக்க கறிக்குள்ளே சேர்த்துக்கிறோம். பிரியாணி இலை, ரம்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் உள்ளுக்கு. இப்போவே நல்லா கொதிக்குது. கொர்க்கா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வேக வைப்போம். இப்போ கட்டிப்பால் ஊற்றிக்கலாம். இந்த பலாக்கா வந்து நல்லா வெந்துருச்சு, பிஞ்சு பலாக்கா, அதனால இப்போ வந்து கட்டிப்பால் ஊற்றிக்கிடுவோம். அதுக்கிடையில் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வட்டக்காய் கீரை இருக்குது, அதை வந்து சுண்டுறதுக்காக நாங்கள் அதை வெட்டி எடுத்துக்கிடுவோம். அந்த தண்டு மாதிரியில் வெட்டாமல் அந்த கொழுந்தை வந்து வெட்டி எடுத்துக்கிடுவோம். இல்லாட்டி
எங்கள் வீடு ஃபுல்லாக வந்து அந்த வட்டக்காய் கீரையால் தான் இருக்கும். அப்படி ஃபுல்லாக பரப்பி வந்துடும். இப்போ வந்து எங்களோட பிஞ்சு பலாக்கறி ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை நாங்கள் இறக்கிக்கிடுவோம். இப்படி தான் இருக்கும் வெந்தோடனே பார்க்க கலருமே. இப்போ வந்து இதை வந்து நாங்கள் இறக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் அன்புடன் ஹலோ ஹரிணி.